அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2023ஆம் ஆண்டிற்கான போட்டித் தேர்வுகளின் அட்டவணை நம்ம ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, கம்மியான எக்ஸாம்ஸ் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் செய்தி வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வரல, இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் வந்து அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதை ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியிலிருந்தும் நம்ம வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள் சரியா. ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முழுமையாக இல்லாமல் இருக்குது, தவறான புரிதலுக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையில் இருக்குது, அவற்றை மறுத்து பின்வரும் விவரங்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளிலிருந்து நேரடி நியமனத்திற்காக பெறப்படுகின்ற காலி பணியிடங்களுக்கான மதிப்பீடுகளின் அடிப்படையில் போட்டித் தேர்வுகளுக்கான அட்டவணையை வெளியிட்டு வருது. ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த அட்டவணை முதற்கட்டமாக தகவல்கள் அளிக்கும் அட்டவணை. இது தொடர்ந்து கூடுதல் பணியிடங்களுக்கான கேட்புகள் பெறப்பட்ட அட்டவணையில் சேர்த்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் டெம்பரவரி, இதுக்கப்புறம் வேக்கண்ட் இருந்தது, அதையும் கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணி தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசு பணியிடங்களுக்கான மற்ற தெரிவு முகமைகள், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர் தேர்வு குழுமம், வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் ஆகியவற்றின் வாயிலாகவும் அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பார்த்தா இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராஸ்டில் இருந்தெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் தரல, சிலபஸ் ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாரியங்கள் தவிர அரசு வேலைவாய்ப்பகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள்களில் உரிய விளம்பரம் செய்யப்பட்ட பல்வேறு அரசு பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. இவை தவிர பணிக்காலத்தில் அகால மரணம் அடையக்கூடிய அரசு பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணிகளும் வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலமாக கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1063 முகாம்கள் நடத்தப்பட்டு 1,12,551 நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஆண்டு மதிப்பீடு செய்து அவற்றை முறையாக நிரப்புவது அரசின் கொள்கையாகும். அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பணியாளர்களை தெரிவு செய்யும் நடைமுறையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வந்து இபி நம்மளோட அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க, பட் அது ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம ஆவின் இதழ்களில் இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாம் டிஎன்பிஎஸ்சிலேயே நிரப்பலான்னு சொன்னாங்க. நடவடிக்கை வருது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். அரசு பணியிடங்களுக்கான தெரிவு முகமைகள் மூலமாக நடத்தப்படக்கூடிய சில போட்டித் தேர்வுகளின் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதும் அந்த பணியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் காலதாமதத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏதோ வழக்கு தொடர்வது இதனால நம்ம வந்து வேகன்சியை ஃபில் பண்ணுறது காலதாமதம் ஏற்படுதான் சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸாமை நடத்துகிறா நம்ம ஏன் கோர்ட்டுக்கு போக போகிறோம் இல்லையா. அப்போ அது காலதாமதம் வரும். அப்போ நீங்கள் ஒழுக்கமாக கொஷின் பேப்பர் எடுக்கணும், ப்ராப்பராக வந்து கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கணும், தப்பு இல்லாமல் எடுத்துருக்கணும், ப்ராப்பராக ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தப்பாக பண்ணிவிட்டு வந்து அப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா போக தான் செய்வோம், அப்போ லேட்டாக தான் செய்வோம். நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் சீக்கிரம் முடியுங்களா, அப்போ நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம்ல. அவ்வாறு வழக்குகள் தொடரப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ள உரிய விதிகளும் இந்த அரசால் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய விதி திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை முறையாக நிரப்புவதற்கான தொடர் நடவடிக்கைகளை இந்த அரசு கட்டாயம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.